ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோ Y31 Pro மொபைல் பத்தாங்க பார்ப்போம். டூ கலர்ஸ் பிளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் டூ பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8 120GB 19,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட SoC பார்க்கும்போது MediaTek Dimensity 7300 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. 6500 mAh பேட்டரியும் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒரு Full HD Plus 120Hz டஃபர் ஸ்ட்ரெட் 1050 nits ஒரு பிரைட்டரான VIVD டிஸ்பிளே செக்மெண்ட் உள்ள ஒரு பவர்ஃபுல்லான பேனல்னே சொல்லிக்கலாம். அது போக ஒரு 204 கிராம் வெயிட் 8 mm திக்னஸ் உடையும் வித் ஃபன் டச் OS 15 வரப்போகுது அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15. அதை தவிர்த்து மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் இருக்கு, IP64 ரேட்டிங் ப்ராட் பண்ணிருக்காங்க, UFS 3.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த விவோ Y31 Pro லான்ச் பண்ணிட்டாங்க 19,000க்கு. இந்த மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், வாங்கலாமா வேண்டாமா டீடைலா பிரீஃபா பேசுவோம் இந்த வீடியோல. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்ம சோஷியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் விவோ Y31 Pro பாக்ஸ். முன்னாடி விவோ Y31 Pro மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், நெக்ஸ்ட் யூ செகண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா 44 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். விவோ Y31 Pro இந்த மொபைல் பொறுத்தல அமேசான்ல ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பண்ற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தல டூ கலர்ஸ் அண்ட் டூ பேஸ் வேரியன்ட். பேஸ் வேரியன்ட் 8 120GB 19,000 அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 21,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு ரேம் சேம் தான், பட் ஆனா உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் டிஃபர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க பேக் சைட்ல ஒரு சூப்பரான நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸ்ல இங்க பேக் சைட் பாடி பில்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு பிளாஸ்டிக் பாடி தான், பட் ஆனா நல்ல ஹையர் டியூரபிள் வித் மிலிட்டரி கேட் சர்டிபிகேட். அண்ட் இந்த போன்ல IP64 ரேட்டிங் ப்ராட் பண்ணிருக்காங்க. அது போக கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரைட்டா ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட். அதுக்கு பாட்டம்ல உங்களுக்கு ஒரு ஃபிளாஷ் லைட், அதுக்கு பாட்டம்ல ஒரு ஃபிளாஷ் லைட் கிடையாது, அது கிளிப்பிங் லைட். அண்ட் ரெண்டு கேமராக்கு பக்கத்துல தான் ஃபிளாஷ் லைட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன கட் அவுட் ஒரு பம்பியான ஒரு செட்டப்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் ஆனா அந்த போன் கையில ஹோல்ட் பண்றதுக்காக பேக் சைட் கொஞ்சம் கர்வியா எடுத்து வந்திருக்காங்க. ஆனா நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சஸ், அந்த கேமரா உள்ள ஏரியாவா இருக்கட்டும், மீதி உள்ள பேக் சைட் ஏரியா நல்ல கிளிட்டரிங் நல்ல க்ளோவியான டிசைன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே 6.72 இன்ச்ல ஒரு IPS LCD டிஸ்பிளேயோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 204 கிராம், திக்னஸ் 8 mm கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த விவோ Y31 Pro டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.72 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே, ஃபுல் HD Plus டிஸ்பிளே, 120Hz டஃபர் ஸ்ட்ரெட். சோ 1050 nits பிரைட்டரான ஒரு பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. சோ டிஸ்பிளே தாறுமாறா இருக்குங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா இருக்கு. இந்த பிரைசிங் செக்மெண்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் வித் 120Hz வர்றது மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 204 கிராம், பட் ஆனா திக்னஸ் வெறும் 8 mm கொண்டு வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15, அது மாதிரி ஃபன் டச் OS 15 சப்போர்ட், LPDDR4X RAM, பட் ஆனா இங்க UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க IP64 ரேட்டிங், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட்டும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.4, IR போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் இருக்கு. பேக் சைடுல உங்களுக்கு அந்த ரிங் ஷேப்ல க்ளோவிங் லைட் எஃபெக்ட் இருக்கு. கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன்ஸ் இது மாதிரி விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி இங்க வந்து இன்னொரு பிளஸ் பாயிண்ட். இங்க 6500 mAh பேட்டரி, சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வித் பாக்ஸ்ல சார்ஜரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 45 to 50 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூஸ் ஒரு 1 டேக்கு மேலும், ஹெவி யூஸருக்குமே ஒரு நேரம் நல்ல 1 டேக்கு மேலும் நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள் இங்க கிடைக்குது. கேமிங் யூஸ் பண்றவங்களுக்கு பேட்டரி சீக்கிரம் ட்ரைன் ஆனாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணிட்டு நம்மளால சீக்கிரம் சார்ஜ் பண்ணிக்க முடியும். சோ இது மாதிரி நல்ல ஒரு பேட்டரி நல்ல ஒரு சார்ஜிங் ஸ்பீடோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் பெரிய காம்ப்ரமைஸ். இங்க கேமரா ஒரு நார்மலான ஒரு அண்டர் 15K உள்ள எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இந்த போனால 4K எடுக்க முடியும். அது முக்கியமான ரீசன் இங்கே சிப்செட்னே சொல்லிக்கலாம். இருந்தாலும் இந்த போனோட பிரைமரி சென்சார் 50 MP, OIS கிடையாது, EIS கிடையாது, 2 MP டெப்த், ஃப்ரண்ட்ல வெறும் ஒரு 8 MB தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த இடத்துல மிக பெரிய ஒரு காலவாரி விட்டாங்க விவோ தரப்புல இருந்து. சோ பிரைமரி சென்சார் டேலைட் நல்லா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர்
நாய்ஸஸ் இருக்க தான் செய்யுது. 4K ஸ்டெபிலைசேஷன்ஸ் நல்லா இருக்கு, கிளாரிட்டி வைஸ் நல்லா இருக்கு. பட் ஆனா இஏஎஸ் கிடையாது. இங்க 1080க்குமே இங்க இஏஎஸ் கிடையாது, கேமராக்கும் ஓஎஸ் கிடையாது. ஸோ 20K மொபைல் இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கும் போது பெரிய கடுப்பா இருக்கு. ஸோ கேமரா பெரிய காம்ப்ரமைஸோட அமைஞ்சிருக்கு இந்த Vivo Y31 Pro கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Dimensity 7-300 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது ஒரு 4-in மார்க்கெட் 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கலர் இருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். வேப்பர் கூலிங் சிஸ்டம் கிடையாது. பட் ஆனா 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ஒரு ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கு. ஹையஸ்ட் ஆடியோ செட்டிங்லாம் இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஹையர் எம்ஏஹெச் பேட்டரி இருக்கு. ஸோ கேமிங் விளையாடும் போது சீக்கிரம் ட்ரைன் ஆலும் ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணிக்கலாம். டெடிகேட்டடா கேமிங் மோடு டெடிகேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட் நல்லாவே இங்க ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க இங்க விவோ தரப்புல இருந்து. அது இன்னும் நல்ல ஸ்மூத்தா ரன் ஆகுதுக்கு காரணம் இந்த Fun Touch OS 15 சொல்லிக்கலாம். செம்ம ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயன்ட்டோட நல்ல ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னே சொல்லலாம் இந்த SoC செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo Y31 Pro ஒரு 2 வைப்ரண்ட் கலர்ஸ், 2 பேஸ் வேரியன்ட். பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. பேஸ் வேரியன்ட் 19,000. அது உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 8GB RAM பேஸ் வேரியன்ட் அண்ட் 120GB வேரியன்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இல்ல நம்மளுக்கு ஸ்பேஸ் பத்தலன்னா உங்களுக்கு 256GB ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா RAM வந்து உங்களுக்கு டிஃபர் இல்ல, சேம் 8GB RAM தான். சோ இந்த 19,000க்கு ஒரு ஒர்த்தபிளான விஷயங்கள் மாதிரி தான் இந்த Vivo Y31 Pro. அது விவோ தரப்புல இருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஐபி ரேட்டிங் இருக்கு, நல்ல ஒரு 6500 mAh பேட்டரி, பாக்ஸ்குள்ள சார்ஜரோட 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அண்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான SoC 7300 SoCயோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஐபி ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி அண்ட் UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இருக்கு. இந்த மொபைலோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துட்டோம்னா உங்களால செகண்டரி சென்சார் கிடையாது. சோ அது போக இங்க பிரைமரி சென்சார் OIS கிடையாது அண்ட் வீடியோக்குமே ES கிடையாது. பட் ஆனா 4K வீடியோ எடுக்க முடியும். இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். ஓகேவா? சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு 8MBல வந்து ஒரு 16MB ஏதாச்சும் கொண்டு வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் மனசு ஆறுதலா இருந்திருக்கும். அதை தவிர்த்து சோனி சென்சார் இது மாதிரி சம்திங் ஏதாச்சும் ஒரு கொண்டு வந்திருந்தாலும் ஓரளவுக்கு ஆறுதலா இருக்கும். சோ இருந்தாலும் இது மாதிரி ஒரு சின்ன நெகட்டிவ் இல்ல, பெரிய நெகட்டிவோட தான் அமைஞ்சிருக்கு கேமரா செக்மெண்ட் இந்த வட்டம் Vivo Y31 Pro பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாடரேட் யூசர் அண்ட் ஹெவி யூசருக்குமே ஓரளவுக்கு நல்ல செட் ஆகும். அதுவும் விவோ பிராண்ட்ல இருந்து ஒரு 90,000 பிலோ 20Kக்குள்ள ஒரு மொபைல் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo Y31 Pro இந்த மொபைல் பத்தி நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.